பார்க்கடல் கடையும் மகா ரகசியம் நம்ம மூளைக்குள்ள இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? வெல்கம் டு செங்கோட்டு வெறும் கருணை வித் அன்பு. புராணங்கள்ல சொல்லப்பட்ட இந்த பார்க்கடல் கடையும் மகா நிகழ்வு வெளியே எங்கோ நடந்ததல்ல, நம்மளோட மூளைக்குள்ள இருக்கும் இந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ல நம்மளோட பிறப்பின் போது நிகழும் ஒரு மகா ரகசியம். கலியுக வேதத்தின் மூளை என்ற தலைமை சிறுவி என்ற புத்தகத்தோட 8வது அத்தியாயத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கின்றேன். இந்த அத்தியாயத்துல நம்ம மூளைக்குள்ள நடக்கும் பார்க்கடல் ரகசியத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த உயர் ஞானம் ஸ்ரீ முருகப்பெருமானின் அருளால் மனித குலத்திற்காக வழங்கப்பட்ட ஒரு தெய்வீக வரம்னு சொல்லலாம். நம்மளோட தந்தை மற்றும் தாயின் விடுபட்ட இந்த ஆன்ம துகள்கள் தலைமை சிறுவியில ஒன்றோடு ஒன்று உராயிறப்ப அங்கே ஒரு பிரபஞ்ச கடைதல் நிகழ்கிறது. இந்த உராய்தல் எவ்விதம் நிகழ்கிறது இதை பற்றி முருகப்பெருமான் இந்த அத்தியாயத்துல மிகவும் துல்லியமா விளக்கி கூறியிருக்காரு. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நாம இந்த சாப்டரை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்பு ஒரு முக்கிய வேண்டுகோள். இந்த 8ஆம் அத்தியாயம் முழுவதையும் வடிவமைக்கும் போது எனக்கு ஏற்பட்ட அந்த தெய்வீக அனுபவம் மிகவும் ஆழமானது. எனவே இதை ஒரு திறந்த மனதோடு பாருங்க. வீடியோ இறுதியில் உங்களுக்கு ஏற்பட்ட அந்த உணர்வை மறக்காம காமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இப்போ நாம ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். ஏன் இந்த அசுரர்களும் தேவர்களும் இணைந்து இந்த பார்க்கடலை போய் கடைஞ்சாங்க? எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான் அமிர்தம் எடுக்கிறதுக்காக பார்க்கடலை கடைஞ்சாங்க. அப்போ இந்த பார்க்கடல்ல ஆற்றல்கள் நிறைந்திருக்கு. இந்த ஆற்றல்களை வெளியே கொண்டு வரணும்னா அதை வந்துட்டு கடையணும். அது கடையிறப்ப தான் அந்த ஆற்றல்கள் வெளி வந்தது. ஸோ முதல்ல இந்த பார்க்கடலில் கடையிறப்ப முதல்ல வந்துட்டு ஆழகால விஷம் வெளி வந்தது. பிறகு நல்ல ஆற்றல்கள் காமதேனு, ஐராவதம், லக்ஷ்மி தேவி, இன்னும் பல ஆற்றல்கள் வந்து நல்ல ஆற்றல்கள் எல்லாம் வெளிவந்தன. கடைசியா வந்ததுதான் இந்த அமிர்தம். அதே போலதான் நம்மளோட தாயோடையும் தந்தையோடையும் ஆன்ம துகள்கள் ஒரு உடல்ல ஒரு சிசுவை படைக்கிறதுக்கு வந்துட்டு விடுபட்ட 2 ஆன்ம துகள்கள் தேவை அல்லவா? இந்த ஆன்ம துகள்கள் தான் பாதரச துகள்கள் நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸ் சாப்டர்ல. அதே போல இந்த பாதரச துகள்கள் வந்துட்டு சிவத்துளிகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிவத்துளிகள் இந்த பாதரச துகள்கள் இரண்டும் ஒன்றோடு ஒன்று உராயிறப்பதான் இதுக்குள்ள இருக்கும் இந்த ஆற்றல்கள் எல்லாம் வெளிக்கொணரப்படும். இதுக்குள்ள புதைந்திருந்த இந்த ஆற்றல்கள்லாம் வெளிக்கொணரப்படும். அதனால்தான் இந்த உராய்தல் நிகழ்கிறது. எப்படி பார்க்கடலை கடையிறப்ப முதல்ல விஷம் வெளி வந்ததோ அதே போல ஆன்ம அணுக்கள் ஒன்றோடு ஒன்று உராயும் போது முதல்ல வெளிவந்தது இந்த அமில கழிவுகள். எப்படி இந்த பார்க்கடலை கடையிறப்ப விஷம் வெளி வந்த பிறகு நல்ல ஆற்றல்கள் வெளி வந்ததோ அதே போல இந்த ஆன்ம துகள்கள் ஒன்றோடு ஒன்று உராய்ந்து அமில கழிவுகள் வெளி வந்தவுடன் அடுத்து வெளியாக வருவது இந்த அணுக்கள், துணை அணுக்கள் என்று சொல்லப்படுற இந்த செல்ஸ் ஆர் எலக்ட்ரான்ஸ். இந்த 2 பொருட்களும் 2 விஷயங்களும் வெளி வந்த பிறகு இறுதியாக வெளி வருவதுதான் இந்த அமிர்தம். எப்படி இந்த பார்க்கடலை கடையிறப்ப இறுதியாக அமிர்தம் கிடைக்க பெற்றதோ அதே போலதான் நம்மளோட இந்த ஆன்ம துகள்கள் ஒன்றோடு ஒன்று உராயிறப்ப இறுதியாக வெளி வருவது இந்த அமிர்தம். இந்த மைக்ரோகாசம் லெவல்ல என்ன நடந்ததோ அதே தான் நமக்குள்ள நம்ம மூளைக்குள்ளேயும் நடக்குது. தொடர்ந்து இந்த புத்தகத்தோட ப்ரீவியஸ் சாப்டரை பார்த்துட்டு வந்திருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு கொஸ்டின் தோணும். என்னன்னா, எப்படி இந்த 2 பாதரச துகள்களும் ஒன்றோடு ஒன்று சேரும்னு. ஏன்னா பாதரச துகள்கள் சொல்றது மெர்க்குரி, ரெண்டுமே வந்து மேக்னெட்டிக் எனர்ஜி. இது எப்படி ஒன்றோடு ஒன்று சேர முடியும் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. அதுக்கும் முருகப்பெருமான் பதில் சொல்லியிருக்காரு. இந்த பாதரச துகள்கள் வந்துட்டு ஈச துகள்னு நம்ம சொல்றோம். இந்த பாதரச துகள்குள்ள வந்து நிறைய ஆற்றல்கள் வந்து புதைந்துள்ளது. உராய்தல் மூலமா தான் இந்த ஆற்றல்கள் வெளிக்கொணரப்படுது. ஸோ இந்த பாதரச துகள்குள்ள இந்த பஞ்சபூத மூலக்கூறுகளும் கனிமங்களும் இந்த உராய்தல் மூலமா தான் இது வெளிப்படுது. அப்ப நம்ம பாதரச துகள்கள் என்று சொல்லப்படுற இந்த மெர்க்குரி பார்ட்டிகல் வந்துட்டு காந்த ஆற்றலை கொண்டது. இந்த 2 காந்த ஆற்றல் கொண்ட இந்த மெர்க்குரி பார்ட்டிகல், அதாவது இந்த பாதரச துகள்கள் எப்படி ஒன்றோடு ஒன்று உராய முடியும்? ஒவ்வொரு பாதரச துகள்குள்ளேயும் வந்துட்டு பல மூலக்கூறுகள் உள்ளன. அப்படி பாதரச துகள்ல வந்துட்டு முதல்ல வெளிப்படுவது வந்து என்னன்னா இந்த காந்த ஆற்றல்.
இருந்தாலும் அந்த காந்த ஆற்றலுக்குள்ளேயே ஒரு வெப்ப ஆற்றல் வந்து இருக்கும். ஸோ எப்படி ஒன்னோடு ஒன்று உராயுதுன்னா, ஒரு துகள்ல இருந்து வெளிவந்த இந்த காந்த ஆற்றல் மற்ற ஒரு துகள்ல புதைந்து இருந்த இந்த வெப்ப ஆற்றலை வந்து மெல்லன ஈர்க்குமா. அதே போன்று மற்ற ஒரு துகள்ல புதைந்திருந்த இந்த வெப்ப ஆற்றல் வெளி தோன்றி காந்த அலைகளை அது ஈர்த்திடுமாம். ஒன்றோடு ஒன்று மாறி மாறி ஈர்க்கிறதுக்கு இதுதான் காரணம். அடுத்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக எப்படி இந்த பாதரச துகள்கள் வந்துட்டு உராயுது, அந்த ப்ராசஸ்லேருந்து ஒவ்வொரு விஷயங்கள் வெளியாகிறப்ப அது என்னவா மாறுதுன்னு ரொம்ப டீட்டெயிலாக அழகாக புரிகிற மாதிரி முருகப்பெருமான் நம்மளுக்கு அருள் இருக்காரு. அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த உராய்தல் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்ட்டு டீட்டெயிலாக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, இந்த 2 ஆன்ம துகள்கள் வந்துட்டு ஒன்றோடு ஒன்று உராயிறப்ப வந்துட்டு முதல்ல வந்துட்டு உராயிற வெப்ப வேவ் வந்து வரும். வெப்ப அலைகள் உருவாகி அந்த வெப்ப அலைகள் சுழலை உருவாக்கி அந்த சுழல் மூலியமா வந்து துணை அணுக்களை வந்து படைத்திருமா. இந்த சுழல் உருவாகிறப்பதான் இந்த சுழல்ல இருந்து முதல்ல வெளிவருவதுதான் வந்துட்டு இந்த அமில கழிவுகள். இந்த அமில கழிவுகள் இரு விழிகள்ல சவ்வு படலத்தை உருவாக்குமா. எப்படி உருவாக்கும்னா, அதுவும் சுழன்றே தான் அது வந்து சவ்வு படலத்தை வந்துட்டு உருவாக்குது. அது சுழன்று உருவாக்குறப்ப அதுல இருந்து வர அந்த சிதறல்கள், அந்த அமில கழிவுல இருந்து வர அந்த சிதறல்கள் பிறகு இது நரம்பு இலைகளாக உருமாறுமா. இந்த நரம்பு இலைகளாக உருமாற விஷயத்த தான் அடுத்த சாப்டர்ல வந்து பேசியிருக்காங்க. இப்ப இந்த வெப்ப ஆற்றலை கொண்ட இந்த துணை அணுக்கள் உருவாகுதல்லவா, இந்த துணை அணுக்கள் வந்து மீண்டும் ஒன்றோடு ஒன்று உராய்ந்து இன்னும் பற்பல துணை அணுக்களை வந்து உருவாக்குமா. பற்பல வெப்ப மூலக்கூறு கொண்ட துணை அணுக்களை வந்து உருவாக்குமா. அப்ப இந்த ஆன்ம துகள்ல இருந்து முழுமையா இந்த வெப்ப ஆற்றல் வந்துட்டு வெளிவந்த பிறகு கடைசியா அமிர்தம் வந்து வெளியாகும். இந்த அமிர்தம் தான் பிட்யூட்டரி கிளாண்ட் உருவாகிற அந்த ரீஜன், அந்த பகுதியில வந்துட்டு சேமிக்கப்படுதான். அதே போல இந்த வெப்ப மூலக்கூறுகள்லாம் இந்த பாதரச துகள்ல இருந்து வெளியான பிறகு வாயு மூலக்கூறு வந்துட்டு வெளிவந்து அசைவை வந்து உருவாக்கி சுழலை உருவாக்குமா. எப்படின்னா, அசைவை உருவாக்கிட்டு இந்த வாயு மூலக்கூறுனால அசைவுகள் உருவாக்கி சுழலை உருவாக்கி மறுபடியும் இந்த துணை அணுக்கள், அதாவது இந்த வாயு மூலக்கூறு கொண்ட அந்த துணை அணுக்களை வந்து படைத்திரும். அதே போல எப்படி அந்த வெப்ப மூலக்கூறோட ப்ராசஸ் வந்துச்சோ அதே ப்ராசஸ் தான் இந்த வாயு மூலக்கூறுலயும் வரும். இந்த சுழல் உருவாகிறப்பதான் இந்த அமில கழிவுகள் திருப்பி உருவாகி இந்த 2 பகுதியிலும் உள்ள கண்கள் விழிகளுக்கு பின்னால இந்த சவ்வு படலத்தை, 2வது சவ்வு படலத்தை வந்துட்டு உருவாக்கிடும். செகண்ட் லேயர் ஆஃப் பேம்ரேட்ஸ் வந்துட்டு உருவாகும். இந்த உருவாக்கத்துல வெளிவந்த இந்த சிதறல்கள், இந்த அமில கழிவோட சிதறல்கள் பிறகு நரம்பு இலைகளாக உருவாகும். இதுவும் அடுத்த சாப்டர்ல நம்ம பார்க்கலாம். இப்படி உருவான இந்த துணை அணுக்கள், வாயு மூலக்கூறு கொண்ட இந்த துணை அணுக்கள் பிறகு ஒன்றோடு ஒன்று திருப்பி மறுபடியும் உராய்ந்து இன்னும் பல துணை அணுக்களை வந்து உருவாக்குமா. அப்படி இந்த சூழ் ஐட்டம் சொல்றோம்ல, இந்த ஆன்ம துகள்கள் இந்த வாயு மூலக்கூறை வந்துட்டு முழுமையா வெளியாக்குன பிறகு கடைசியா அமிர்தம் வரும். இந்த அமிர்தம் மறுபடியும் இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் என்று சொல்லப்படுற அந்த பகுதியில வந்து சேமிக்கப்படுது. இப்படி வாயு மூலக்கூறு வந்த பிறகு கடைசியா வெளியாவது வந்துட்டு இந்த நீர்ம மூலக்கூறு. எப்படின்னா, அதே போலதான், அதே ப்ராசஸ் தான். மறுபடியும் இந்த சோல் ஆட்டம் வந்து ஒன்றோடு ஒன்று உராய்ந்து அது மூலமா அந்த டாக்சிட் வெளியே வரும். அந்த டாக்சிட் வந்துட்டு 3வது லேயரான இந்த மெம்பரேன் சவ்வு படலத்தை வந்து கண்களுக்கு பின்னாடி வந்துட்டு அது படைத்தரும். அப்புறம் அதில் உருவாகும் அந்த அணுக்கள், துணை அணுக்கள் வந்துட்டு நீர்ம மூலக்கூறு கொண்ட துணை அணுக்கள் மறுபடியும் ஒன்றோடு ஒன்று உராய்ந்து பல துணை அணுக்களை வந்து உருவாக்கிறோம். பிறகு இந்த ஆன்ம துகள்கள் முழுமையாக இந்த நீர்ம தன்மையினை, நீர்ம ஆற்றலை வெளியேற்றிய பிறகு அமிர்தம் வெளிவரும். அந்த அமிர்தம் மீண்டும் 3வது முறையாக இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கும் இடத்துல வந்துட்டு சேமிக்கப்படுது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அமிர்தமா, மூளைக்குள்ள எப்படி அமிர்தம் வருது? இதை பற்றி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் முருகப்பெருமான் சொல்கிறாருங்க, அந்த அமிர்தம் கடைசியாக என்ன ஆகுதுன்னு சொல்லுவார். பார்க்கலாம். ஸோ இந்த ஆன்ம துகள்கள் உராயிறப்ப
முதல்ல வெளிவரது வந்துட்டு இந்த ஆசிடிக் டாக்ஸிக். இந்த டாக்ஸிக் வந்துட்டு வேஸ்ட், அதாவது அமில கழிவுகள். இந்த அமில கழிவுகள் 3 மூலக்கூறு கொண்ட இந்த அமில கழிவுகள் கொண்டுதான் நம்ம விழிகள் வந்து உருவானது. அதாவது விழிகளோட இந்த சவ்வு படலங்கள் வந்துட்டு இந்த மூலக்கூறுகள், இந்த 3, அதாவது வெப்பம், வாயு, நீர் மூலக்கூறு கொண்டுதான் இந்த விழிகள் வந்துட்டு படைக்கப்பட்டது. பிறகு இதுல இருந்து இரண்டாவதாக வெளிவந்த அந்த அணுக்கள், அதாவது வெப்ப மூலக்கூறு கொண்ட அணுக்கள், துணை அணுக்கள், அதுக்கப்புறம் இந்த வாயு மற்றும் நீர்ம மூலக்கூறு கொண்ட இந்த துணை அணுக்கள் தான் இந்த ஆர்கன்ஸை வந்து படிச்சிச்சு. எப்படின்னா விழிகள் வந்த பிறகு இரண்டாவதாக உருவானது வந்துட்டு இந்த செவிகள். இந்த செவி வந்துட்டு இந்த வெப்ப மூலக்கூறுகள் கொண்ட துணை அணுக்களால வந்து படைக்கப்பட்டது. பிறகு இந்த வாயு மூலக்கூறுகள் கொண்ட இந்த துணை அணுக்கள் தான் இந்த நாசியை, அதாவது மூக்கை உருவாக்குனது. பிறகு நீர் மூலக்கூறு கொண்ட இந்த துணை அணுக்கள் தான் வாயை வந்து உருவாக்கி இருக்கிறது. மூன்றாவதாக வந்த இந்த அமிர்தம் என்று சொல்லப்படுற இந்த அமிலம், இது வந்துட்டு நம்மளோட பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கிற இடத்துலதான் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிருக்கு, அதாவது சேமிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மூலக்கூறும், அதாவது இந்த வெப்ப மூலக்கூறு, அப்புறம் வாயு மூலக்கூறு மற்றும் இந்த நீர்ம மூலக்கூறு மூலியமா வெளியான இந்த அமிர்தங்கள், ஒவ்வொரு ஃபேஸ்லும் வெளிவந்த அந்த அமிர்தங்கள் வந்துட்டு நம்மளோட சென்ட் ஆஃப் ஐ, அதாவது இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் உருவாகல அந்த இடத்துலதான் சேமிக்கப்படுதான். இப்படிதான் நம்மளோட செல்கள் உருவாக்கி இந்த அமிர்தங்கள் வெளிவந்தது. இந்த அமிர்தங்கள் வந்துட்டு சேமிக்கப்பட்டது. இப்ப யோசிச்சுட்டு இருப்பீங்க, என்ன ஒன்னொரு 5 பஞ்சபூதத்தை பத்தி பேசினாங்களே, நில மூலக்கூறை பத்தி பேசவே இல்லையேன்னு. வெப்பம், காற்று மற்றும் நீர் மூலக்கூறுகள் வந்த பிறகுதான் கடைசியா வந்துட்டு இந்த நில மூலக்கூறு வந்துட்டு வெளியானது. பாதரச துகள்கள் மீண்டும் உராய ஆரம்பிச்சு நில மூலக்கூறுகள் கொண்ட அணுக்களை வந்து உருவாக்கி, அந்த அணுக்கள் தான் வந்துட்டு உடலை வந்துட்டு முழுமைப்படுத்து, அதாவது பூர்த்தி செஞ்சிச்சு. அந்த சுழல்ல உருவான அந்த டாக்ஸிட் இல்லையா, அந்த அமில கழிவுகள் வந்து என்ன செய்யுதுன்னா, அமிர்தங்கள் சேமிக்கப்பட்டிருந்தது அந்த ரீஜன்ல இருக்குது அல்லவா, அந்த இடம், இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் இன்னும் உருவாகல, அமிர்தம் அங்க ஸ்டோர் பண்ணி இருந்ததுல அங்கதான் இந்த ஆசிடிக் டாக்ஸிட் வந்துட்டு இந்த அமில கழிவுகள் வந்துட்டு அங்க ஒரு கூடை வந்து கட்டுது. அந்த அமிர்தங்கள் இருக்கிற இடத்த வந்துட்டு அது கூடை வந்து உருவாக்குது. அந்த கூடுதான் பிறகு இந்த 2 ஆன்ம துகள்கள் வந்துட்டு இருப்பிடமா வந்துட்டு அது மாறுது. எப்படி மாறுதுன்னா, இந்த 5 மூலக்கூறுகளும் வந்துட்டு வெளியாயிட்டு, அதோட மூலக்கூறுகள் எனர்ஜி எல்லாம் வெளியே ஆன பிறகு இந்த பாதரச துகள்கள் வந்துட்டு பியோவான மெர்க்குரி பார்ட்டிகளா வந்துட்டு உருவாகுது. பியோரான பாதரச துகள்களா உருவாகி அந்த நெஸ்ட் உருவாக்குனது அல்லவா, இந்த அமில கழிவுகள்னால அந்த நெஸ்ட் ஒண்ணு உருவாக்கப்பட்டதுல, கூடு கட்டப்பட்டது அல்லவா, அந்த கூடுக்குள்ள போய் உட்காருது. அந்த கூடுக்குள்ள என்ன இருக்குன்னா, இந்த அமிர்தங்கள்லாம் வந்து அந்த கூடுக்குள்ளதான் வந்துட்டு சேமிக்கப்பட்டிருக்கிறது. அமிர்தங்களை சுத்தி தான் வந்துட்டு அந்த கூடு வந்துட்டு கட்டப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு ஆர்கான் மாதிரி ஒரு அமைப்பு வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது, அதாவது சுரபி ஒண்ணு கம்ப்ளீட் ஆகுது. இததான் பிட்யூட்டரி கிளாண்ட்னு சொல்றாங்க. நம்ம சொல்ற அந்த ராயல் கிளாண்ட், அந்த ராயல் கிளாண்ட் சொல்ற இந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ல தான் சென்டர் ஆஃப் த ஐஸ் இருக்கு. அங்கதான் வந்துட்டு நம்மளோட ஆன்ம துகள் வந்து இருக்கு. இததான் கடைசியா அங்க உள்ள அமிர்தங்கள் எல்லாம் சேர்ந்துதான் அங்க பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து உருவாக்குது. ஸோ அதனாலதான் சொல்றாங்க இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் தான் வந்துட்டு மாஸ்டர் கிளாண்ட், அதாவது ராயல் கிளாண்ட் சொல்றாங்க. பிகாஸ் அதுக்கு தெரியாத விஷயங்களே இல்லை. ஏன்னா அந்த கிரியேஷனே வந்துட்டு அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. அந்த கிளாண்ட் உருவாகிறதுக்கு முன்னுக்கே அந்த 2 ஆன்ம துகளும் உட்கார்ந்து அங்க செயல்படுறது வந்து அந்த இடம் தான். அந்த சுழல் உருவாகுது அல்லவா, அது அந்த இடத்துல தான். அந்த இடத்துல இருந்து உருவாகிதான் இந்த அணுக்களை வந்து படைக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம், இந்த ராயல் கிளாண்ட் சொல்ற பாரு, இந்த பிட்யூட்டரி கிளாண்ட்குள்ள வந்துட்டு அமிர்தங்கள் வந்துட்டு ஒவ்வொரு மூலக்கூறோட அமிர்தம் வந்துட்டு அங்கதான் சேமிக்கப்படுது. பிறகு நில மூலக்கூறோட அந்த அமில கழிவுகள் தான் அந்த கூடை வந்துட்டு உருவாக்குது. அந்த கூட்டுக்குள்ளதான் இந்த அமிர்தம் இருக்கு. அதுலயும் முக்கியமா இந்த அமிர்தம் தான் வந்துட்டு நம்மளோட தலைமை சுரபி என்று சொல்லப்படுற பிட்யூட்டரி கிளாண்ட். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் வந்துட்டு நம்ம மூளையில இருக்கிறது வந்துட்டு சாட்சாத் நம்மளோட முருகப்பெருமான்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி எனக்கு தெரியும்னா, நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்றேன், அதை நீங்க பாருங்க. இன்னொன்று யோசனையும் உங்களுக்கு வரும், எப்படி இந்த அமில கழிவுகள் வந்துட்டு மாபெரும் செயலை வந்து இது செய்யுது அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கு ஒரே விஷயம் தான்,
ஏன்னா இந்த அமில கழிவுகள் எங்கேருந்து வருதுன்னா இந்த பாதரச துகளோட உராய்விலேருந்து வருது. ஏன்னா இது ஆகாய மூலக்கூறு. இதுதான் இந்த ஆகாய மூலக்கூறுலேருந்து வர இந்த கழிவுகள் வந்துட்டு ஒவ்வொன்றும் ஈவன் அதோட சிதறல்கள் கூட மாபெரும் செயலை செய்யுது. அப்படின்னா அதோட பவர் பாருங்க. இந்த ப்ராசஸ்லாம் நாம ஏன் இப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஒரு விஷயம், இந்த விஷயத்தை தெரிஞ்சு புரிந்து அறிந்து கொண்டு உணர்பவர்கள் வந்துட்டு பல்வேறு வினைப்பதிவுகளிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள், விடுவிக்கப்படுவார்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. பல்வேறு பிணிகளுக்கும் கூட இந்த வேத நூல்களே மருந்தாகும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த சாப்டர்ல வந்து பேசியிருக்காங்க. ஒவ்வொரு சாப்டரும் படிக்கிறப்ப வந்துட்டு ஆரம்பத்தில் எனக்கு தெரியல, போக எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் ஒரு கட்டத்தில் யோசிச்சேன், எதுக்கு நான் இந்த புத்தகத்தை வந்துட்டு ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சி நான் ரிவ்யூ பண்ண போட்டேன். சின்ன விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ விஷயம் அந்த சாப்டரில் கொடுத்துருக்காங்களோ மெயின் விஷயத்தை கவர் பண்ணணும், அதுதான் என்னோட ஒரு நிர்ணயம். அதை வச்சு தான் நான் செஞ்சுட்டு இருந்தேன். இந்த சாப்டரில் என்னால் கொடுக்க முடியாதோ, 48 சாப்டர்ஸ் இருக்குது. இதில் இத்தனை சாப்டர்ஸும் நான் எப்படி கவர் பண்ண போகிறேன், ஆரம்பத்திலேயே எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படின்ட்டுன்னு என்ன செய்யுதுன்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் தான் வந்துட்டு ஒரு வீடியோ நான் வந்து பார்த்தேன். அது என்ன வீடியோனா வந்து இந்த புத்தகம், இந்த கலியுகத்தின் முதல் வேத நூல் மூளை என்ற தலைமை சுரபி இந்த புத்தகத்தை புத்தக வெளியீடு புக் லான்ச் வீடியோ வந்துட்டு அப்போ தான் என் கண்ணில் பட்டுது. நான் எனக்குள்ளே இருந்த ஒவ்வொரு கேள்விக்கும் அந்த வீடியோ நான் பார்க்குறப்ப டங்குன்னு நான் கேட்குற கேள்விக்கு பதிலெல்லாம் அதில் இருக்குது. என்னால் எப்படி சொல்லணும்னு தெரியல. அந்த வீடியோ நான் கேட்குறப்ப எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. 6 வருஷத்துக்கு முன்னுக்கு அந்த வீடியோ வந்திருக்கு. எனக்கு தெரியாது இந்த புத்தகம் வெளியிட்டு 6 வருஷம் ஆகுது. நான் அந்த அளவுக்கு டீட்டெயிலாக செக் பண்ணலை. 2020 வெளியாக்கியிருக்காங்க, January 10 நினைக்கிறேன். அப்போ எடுத்த வீடியோ தான் அது. அந்த வீடியோவில் நான் பார்க்குறேன், அதில் அம்மா வந்துட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த மூளை புத்தகத்துக்கு வந்துட்டு இது படிக்கிறது எவ்வளோ முக்கியம், ஏன் படிக்கணும், அந்த படித்து அது தெரிஞ்சு அது புரிஞ்சிச்சுன்னா அது நம்ம உணர்ந்தோமா. இந்த 4 வேத நூல்கள் படிக்கிறோம்ல, அது உணர்தல் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஞானம் கிடைக்கிற மாதிரி அர்த்தம். முக்கியமாக இந்த மூளை என்ற புத்தகம் வந்துட்டு சாட்சாத் முருகப்பெருமான் தான் அப்படின்னு சொல்கிறப்ப என்னோடய செல்ஃப் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஒரு கட்டத்தில் நான் சோர்ந்து போகிறப்ப வந்துட்டு நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் வந்துட்டு இப்படி ஒரு பதில் வந்துட்டு எனக்கு வந்துச்சு. ஸோ அதுலேருந்து நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த புத்தகத்தை கண்டிப்பாக எஸ்பெஷலி முருகர் கொடுத்த இந்த வேத நூல்களை வந்துட்டு கண்டிப்பாக நான் வந்துட்டு என்னோடய சேனலில் படித்து நான் அதோட கண்டென்ட்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணலான் இருக்கேன். அதில் முக்கியமாக அம்மா சொல்லியிருப்பாங்க அந்த வீடியோவில், அந்த டிரான்ஸ்லேஷன் வரத்துக்கு முன்னுக்கு என்ன சொன்னாங்கன்னா, மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கிறதுக்காக முடிந்தால் அந்த இமேஜ் மாதிரி படங்கள்லாம் பொருத்தி அந்த போட்டு பிரிண்ட் பண்ணி அதில் வெளியிட்டோமா பார்க்குறவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு இன்னும் புரியும்னு சொன்னாங்க. அம்மா நீங்கள் எதை நினச்சி சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் இப்போ அதுதான் செஞ்சிட்ருக்கேன். நான் வீடியோ செஞ்சிட்ருக்கிற மட்டும் இல்லாமல் அது நோட்ஸ் செய்கிறேன், ஸ்லைட்ஸ் செய்கிறேன். இது எப்படி இருக்கும் ஒரு கற்பனையில் அந்த இமேஜ் இருந்தாலும் அந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஒரு வரைபடங்கள் ஃப்ளோ சார்ட் மாதிரி நான் வந்துட்டு அதை கொடுத்து அது செஞ்சு தான் நான் பேசுகிறேன். ஆனால் அதில் அவங்க அதை கேட்டுக்கிட்டாங்க, அந்த கமிட்டிக்கிட்ட அந்தமாரி செஞ்சால் நல்லாயிருக்கும்னு அவர் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன்னு அதில் சொல்லியிருந்தாங்க. அதுதான் நான் இப்போ செய்கிறேன். எனக்கு தெரியாது, அது வந்து 6 வருஷத்துக்கு முன்னுக்கு வந்தது. ஆனால் இப்போ நான் அதை செஞ்சிட்ருக்கேன். ஐ மீன் புக்கு இல்லை, பட் ஆனால் அந்த விஷயத்தை வந்துட்டு ஒரு நோட்ஸ் மாதிரி ஒரு இமேஜ் மாரி வச்சு அதில் பாயிண்ட்ஸ்லாம் வச்சு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃப்யூச்சரில் வந்துட்டு யார் பார்க்க போகிறாங்களோ இந்த புத்தகம் பார்க்க போகிறவங்க நான் அந்த ப்ளேலிஸ்ட்டில் அவங்க வந்து பார்க்குறப்ப இந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டு அது பார்க்குறப்ப அவங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இன்னும் சில பேர் நினைப்பாங்க, இந்த வீடியோஸ்லாம் வரது வந்துட்டு நம்ம நம்மளுக்கு கண்ணில் படலாம் வந்துட்டு அல்கரிதம், நம்ம எப்படி பார்க்குறோம் என்ன பார்க்குறோம் அதை பொறுத்து தான் வரும்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான். ஆனால் அதுக்கும் மேலே ஒன்று இருக்குங்க. நம்ம என்ன தான் பார்த்தாலும் அந்த மூளை புத்தகத்தை நான் எத்தனை டிப்பு மூளைன்னு எழுதியிருப்பேன், எத்தனை டிப்பு நான் சர்ச் பண்ணியிருப்பேன், எத்தனை டிப்பு நான் என்னோடய வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அப்போல்லாம் நான் பார்க்கல. நான் கேட்ட கேள்விக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிற கேள்விக்காக அந்த வீடியோ எனக்கு வந்துச்சு. அது கரெக்டாக அந்த டைமில் தான் வந்திருக்கு. ஏன் ஏற்கனவே வந்திருக்கலாமே, அதுக்கு முன்னுக்கு வந்திருக்கலாம், ஏன் இப்போ வராமல் கூட இருந்திருக்கலாம், ஏன் அந்த வீடியோ நான் இப்போ தான் பார்க்கணும். நான் முன்ன கூட சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன், எனக்கு தெரியல அந்த வீடியோ வந்ததில்லை. இப்போ தான் வந்துட்டு என் கண்ணில் பட்டுச்சு. ஆனால் அதில் பேசின ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு மேட்டரும் என் கேள்விக்கு பதில் ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சுது, நான் யோசிக்கிற விஷயம் வந்து எனக்கு வந்துச்சு.
நான் போட்ட அந்த வரைபடம் புரிஞ்சுது. இப்படிதான்ட்டுன்னு என்னால் புரிய முடிஞ்சு. அந்த மேப் வந்துட்டு அந்த ஃப்ளோ சார்ட் நம்மளுக்கு தெரியும் நல்லா, இது எப்படி நடக்குது. நான் புரிஞ்சால் தான் மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சொல்லுங்கள், நான் புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சு அதை உணர்ந்தால் தான் அதை வந்துட்டு நம்மளுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். அதுதான் இந்த சாப்டரில் நடந்துச்சு. அதனால நான் இந்த விஷயத்தை நான் உணர்ந்தது ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறேன். அதுதான் இந்த பதிவில், இந்த சாப்டரில் நான் பதிவு பண்ணணும்னு நினச்ச இந்த விஷயத்தை தான் நான் இப்போ பதிவு பண்ணுறேன். இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.